காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட பையனுக்கு அம்மா சூஸ் பண்ண போகிறாங்க. அவனுக்கு அவ்வளோ அவசரம். அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா இங்கே இல்லை, நீங்கள் ஒரு லையர் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஏன் இவ்வளோ அவசரம்? உள்ளதான் உன் அம்மா இருக்கா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஹீரோக்கு ரிச்சான ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும். அதனால அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எல்லாருமே க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சூ ஃபேமிலியில் அவனை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒருத்தி ஃபினான்ஸ் படிச்சிருக்கா, இன்னொருத்தி மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கா. ஸோ 2 பேரில் யாரை நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இங்கே வந்தது பையனுக்கு அம்மாவை சூஸ் பண்ண. ஸோ பையன்கிட்டயே பொறுப்பு கொடுத்தாச்சு, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ சூஸ் பண்ணிக்கோன்னு. ஸோ அவனும் பபிள் கண்ணை வச்சு 2 பேரையும் ஷூட் பண்ண. அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவன் யார்? இவன் வந்து நம்மளை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட மட்டும் தனியாக மாட்டேன், அன்னைக்கு உனக்கு இருக்குடா அப்படின்னு அவங்ககிட்ட கோவப்படுறாங்க. ஸோ இந்த 2 லேடிஸும் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு பையன் நினைக்கிறான். ஏய், சீக்கிரம் டேப்லெட் எடுத்துட்டு வா அப்படின்னு அங்கே ஒரு வேலைக்கார பொண்ணுட்டு கத்த. இப்போ அந்த பொண்ணு வரும்போது அந்த குட்டி பையனை பார்த்து ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேட்டதுமே அந்த பையனுக்கு அவளை பிடிச்சிருது. அதான் ஸ்டோரியோட ஹீரோயின். இந்த ஜென்டிலான சிஸ்டர் தான் எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு பையன் சொல்ல ஹீரோ ஓகே சொல்லிட்டான். பட் அதை பார்க்குற அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய ஷாக்கு. ஹீரோயினும் அந்த வீட்டோட பொண்ணு தான். அவளோட அம்மாவை சீட் பண்ணிட்டு அப்பா இன்னொரு லேடியை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா உயிரோடே இல்லை. அதனால ஹீரோயின் மட்டும் தான் அங்கே இருக்கிறா. இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு நீ மிஸ்டர் கூவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை. நீ இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டு தான் மிஸ்டர் கூ என்னோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீ மட்டும் இதை பண்ண மாட்டேன்னு சொன்னா உன்னோட குருட்டு பிரதரை நீ லாஸ்ட்டோட பார்க்க முடியாது. அவனை நீ மீட் பண்ண நினச்சனா நீ இதை பண்ணி தாங்கணும் அப்படின்னு அவளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஹீரோயினோட பிரதர் அப்பாவோட கஸ்டடியில் இருக்கான். அதனால ஹீரோயின் இதுக்கு ஓகே சொல்கிறா. இவளை வளர்த்தது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே லம்சமான அமௌண்ட்டுக்கு இவளை விற்றேன். இப்போ 4 வருஷம் கழிச்சு இவளை பெரிய அமௌண்ட்டுக்கு விற்க போகிறேன். ஸோ இவளுக்கு சாப்பாடு போட்டது வேஸ்ட்டாக போல அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அவளுக்கு குழந்தை பிறந்த மேட்டர் மிஸ்டர் கூக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுறது அப்படின்னு அவனோட ஒய்ஃப் கேட்டுட்ருக்கா. அப்படியே மிஸ்டர் கூ அவளை ரிட்டர்ன் அனுப்பிட்டா மறுபடியும் அவளை செல் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருப்பா. அவளுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு போறா. பட் அங்கே உள்ள பொண்ணுங்க அதை பார்த்துட்டு சீனியர் ஃப்ரெண்ட் அவளுக்கு ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போறா. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேலே கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட மேரேஜை பற்றி பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கா. நீ தானே எனக்கு கூப்பிட்ட, இன்னும் வாயை திறக்காம இருக்க. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்காக என்கிட்ட பெருசாக எதுவும் எதிர்பார்க்காத. நீ என் பையன்கிட்ட நல்ல விதமாக நல்ல அம்மாவை நடந்துக்கிட்டேன்னா நான் சொன்ன அமௌண்ட்டும் ஃபேமிலி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அதை தவிர என்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்காத. சரி, அந்த ரூருங்கிறது உங்கள் பையனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அவனை நீ பார்த்துக்கிட்டாலே போதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அது ஓகேவா இருக்கு. அந்த குட்டி பையன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கான். ஸோ அவனை பார்த்துக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் வராது. இவனுக்கு தான் ஒய்ஃபாக இருக்க தேவையில்லை அப்படின்னா அவளும் அதுக்கு ஓகே சொல்கிறா. நான் உங்கள் பையனுக்கு நல்ல அம்மாவாக இருப்பேன், நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை என் அப்பா கொடுத்துருங்க அப்படின்னு டீல் பேசிக்கிட்டு இருக்கா. இவ காசை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு ஹீரோக்கு அவன் மேலே நல்ல இன்டென்ஷன் இருக்காது. இந்த டைம் மறந்த சீனியர் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறான். அவன் ஹீரோவை ஹீரோயினோட அப்பான்னு நினச்சிக்கிட்டான். அங்கிள் சூ, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பொண்ணோட சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிக்கிட்டு இருக்கான். உன் கண்ணாடியில் எதுவும் பிரச்சனை இருந்தால் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணு அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்கிறான். அங்கிள் இது புது மாடல் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்டா, அங்கிள் நான் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், ஏனும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஹீரோயின் தான் ஓகே சொல்ல மாட்டா அப்படின்ட்டு இப்போ ஹீரோயினை பார்த்து நான் எழுத லவ் லெட்டர் ரீட் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு உம்மளை எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, எனக்கு மேரேஜ் ஆக போகுது, நீ இப்போ அங்கிள்னு பேசிகிட்டு இருந்தியே அவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். இங்கே ஹீரோவும் நீ என் ஃபேமிலிக்கு முழு விருப்பத்தோடு வந்தனா உனக்கு அங்கே எல்லாமே கிடைக்கும் லவ் தவிர, அதனால உன் மைண்டை ஒழுங்காக செட் பண்ணிட்டு என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினும் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. அதை பார்த்துட்டு இருக்க பையன், அப்பா லேடிஸ்லாம் லக்கேஜ் தூக்கக்கூடாது, அது மென்னோட ஒர்க்கு, நீங்கள் போய் தூக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவள் உனக்கு தான் அம்மா, என்னோட உமன் கிடையாதுல்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் ரொம்பவே மோசம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ பையன் ஓடி போயிட்டு அம்மா மென்னோட ஜாப் தான் லக்கேஜ்லாம் தூக்குறது, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பையன் எடுத்துகிட்டு போகிறான். ரொம்பவே க்யூட்டாக இருக்கானே, இவன் எப்படி ஹீரோக்கு பையனாக பிறந்தான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு என்ன இதான் உன் லக்கேஜா அப்படின்னு கேட்டா, நீ தானே சொன்ன உன் வீட்டுக்கு வந்தால் லவ்வை தவிர எல்லாமே கிடைக்கும்னு, அதான் இவ்வளவே போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி, எதுக்கு வேஸ்ட்டாக ஆர்கியூ பண்ணிட்டு அப்படின்னு ஹீரோ அதை விட்டுறான். இங்கே அந்த வீட்டில் ஒரு நானி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்தா நானி ஒர்க் பார்க்குற மாதிரியே தெரியல. ஹீரோயினை பார்த்ததும் என் வீட்டில் நீ என்ன பண்ணுறா அப்படின்னு அவள் கொஸ்டின் பண்ணுறா. எந்த உன் வீட்டா அப்படின்னு கேட்டால் இங்கே மிஸ்டர் கூவையும் அவங்க பையனையும் நான் தான் டேக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூரு வந்ததும் அவங்ககிட்ட பாசமாக பேச போகிறா.
ஆனால் அவன் ஹீரோயினை போய் அம்மானு ஹக் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். சும்மா பார்க்குற உமனெல்லாம் நீ அம்மான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவனை திட்டிகிட்டு இருந்தா. இப்போ ஹீரோ வந்து இவ தான் என்ன ரூரோட அம்மா, இந்த வீட்டோட லேடி, அவளுக்கு சேர்த்து சமையல் பண்ணிடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த வீட்டோட லேடி ஆகணுங்கிறது தான் அந்த நானியோட ஆசையும். ஸோ மிஸ்டர் கூ ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் குளிக்க போகும்போது செக்ஸியான அவுட்ஃபிட் போட்டு அவன்கிட்ட க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறா. அந்த பக்கம் வர ஹீரோயின் அதை பார்த்துடுறா. சாரி, நான் இதையும் வேணும்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடப்பறா. நீ நில்லு அப்படின்னு அவளை நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ நானி அனுப்பிட்டான். ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு இருந்தா அவளும் நான் எதையும் பார்க்கல, அவள் அழகா இருக்கா அதனால உனக்கு அவளை பிடிச்சிருக்கும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமாம், அவளோட பாடி ஷேப் உன்னை விட அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போனால் அவன் பாத் டப்பில் விழுந்துடுறா. ஸோ ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருச்சு. ஹீரோவை பக்கத்தில் போகும்போது அவனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நீ என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் படுத்து தூங்க போகிறா. அப்போ அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவளோட குழந்தைய ஒரு தாத்தா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இனி இந்த குழந்தை என் ஃபேமிலி வாரிசு, இவளுக்கும் அந்த உமனுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ட்டு அவளோட வயிற்றில் பார்த்தா அவளுக்கு அதில் ஸ்டிச்சஸ் மார்க் இருக்கும். பட் இது எப்போ நடந்ததுங்கிறது அவளுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த டைம் அந்த குட்டி பையனும் ஹீரோயின் கூட வந்து படுக்க வரான். அம்மா நான் இன்னைக்கு உங்கள் கூட தான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோயினும் உன்னோட அம்மா எங்கடா அப்படின்னு கேட்கும்போது என்னோட அம்மா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் கூ சிடுமுஞ்சா இருந்தாலும் அவனோட பையன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், ஒருவேளை அம்மா மாதிரியா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிறா. நெக்ஸ்ட் டே அந்த நானி குட்டி பையனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அதை டஸ்ட்பினில் போடுறா. ஏன் அதை கீழே கொட்டினா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு சீ ஃபுட் அலர்ஜிங்கிறது ஒன்று தெரியும் தானே, வேணும்னு இது பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு ஹீரோயின் அவன் மேலே கோவப்படுறா. ஐயோ, இவ்வளோ நம்ம சாதாரண நினச்சிட்டோமோ, இவ்வளோ போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அவன் நம்ம மேலே திருப்பி விட்டுருவா போலையே. சரி, இவளோட கதையை சீக்கிரமே முடிக்கணும், இல்லைன்னு நமக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி நானி பிளானை போட்டுட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் பையன் கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வருதுன்னு வெளியே போகிறா. அந்த டைம் இந்த குட்டி பையனை தூக்கி உயரமான பிளேஸில் தூக்கி வைக்கிறா. என்னை வச்சு அம்மா போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு அவன் அங்கே மேலே நின்று ஐயோ அம்மா எங்கே போனீங்க, எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதை இந்த நானியை வீடியோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விடுறா. நான் இப்போ தான் வந்தேன், அந்த லேடி உங்கள் பையனை இப்படி ஹையான பிளாட்ஃபார்மில் வச்சுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க, உங்கள் பையன் பயந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜை வர போட்டு விடுறா. அதை பார்த்து ஹீரோ கோமா வீட்டுக்கு வரான். ஹீரோயினுக்கு நடந்த எதுவுமே தெரியாது. அவள் கேஷுவலாக பையன் கூட திரும்ப வந்து விளையாண்டுட்டு இருக்கா. வீட்டுக்கு வர ஹீரோ கோமா ஹீரோயினை தள்ளி விடுறான். அதில் அவளோட கையில் காயம்படுது. உன்னே இந்த வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கான காரணமே என் பையனை பார்த்துக்கிறதுக்கு தான், ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறான். இதுக்கு நீ என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போற அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று கேட்டுக்கிறேன், உன் பையனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுல, அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? அவனுக்கு அலர்ஜியான ஃபுட்டாகவே எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவனோட பாடியை காமிச்சா அவனுக்கு நிறைய ரேஷஸ் இருக்கு. அடுத்து நானியை பார்த்தா அவளும் இதுக்கெல்லாம் உன் பையன் தான் காரணம், அவன் தான் உங்களை வீட்டுக்கு வர சொல்றதுக்காக இந்த மாதிரி அலர்ஜி ஃபுட் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. அது எப்படி சின்ன பையன் அலர்ஜி ஃபுட் எடுப்பான்? நீ ஹீரோ வீட்டுக்கு வர வைக்கணும், அவன் கூட ரொமான்ஸ் பண்ணும், அவனை செடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பையனுக்கு நீ அலர்ஜி ஃபுட்டை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் பிளேம் பண்றா. அடுத்து நீ உன் பையன் எப்படி அந்த உயரமான பிளேஸ்க்கு போனான்னு கேட்டல, அவனை நான் தூக்கி வைக்கல, அதே மாதிரி சின்ன பையனாலே அந்த உயரமான பிளேஸ்ல ஏறி உட்கார முடியாது, அப்போ இது யார் பண்ணது? அதை பண்ணது நானி தான் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பண்ணல அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதும் அவளும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முழிக்கிறா. இப்போ அவளை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறான். அடுத்து ஹீரோயினே வான் பண்ணுற மாதிரி என் பையனை யார் ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி அவங்களுக்கு இதே நிலைமை தான், பட் இந்த வீட்டில் தான் சிசிடிவி கிடையாதே அப்படின்னு கேட்டால் அது சும்மா அவளை மாட்டி விடுறதுக்காக சொன்னேன், பட் சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணிடு, இல்லைன்னா என்னோட டைம் இதே மாதிரி என்ன வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கோவப்படுறான். அந்த டைம் அப்பாக்கிட்டேருந்து கால் வருது. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஹீரோயினும் என்னோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, அவள் எனக்கு காசு தந்தால் தான் உன்னோட டியூஷன் ஃபீஸும் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு படிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் இவன் வந்ததே பணத்துக்காக தானே அப்படின்னு கார்டு எடுத்து கோவம் பண்ணிட்டுறான். பட் பையன் அதை வாங்கி பொலைட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா அவங்க இஷ்டப்படி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு ரொம்பவே ஸ்வீட்டாக பேசுகிறான். டேய் நான் தாண்டா உன்னோட ஒரிஜினல் அப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய் ஒட்டிக்கிறான். அடுத்து அவனோட பிக்கி பேங்கையும் எடுத்துகிட்டு வந்து அம்மா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் தேவைப்படுதுன்னா இதுலேருந்து காசு எடுத்துக்குங்க அப்படின்னு ரொம்பவே சமத்த பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்கான். பையனோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருக்காங்க. ஹீரோ கான்ஃபரன்ஸில் இருக்கிறதுனால வரதுக்கு லேட் ஆகும், அதனால நீ ஃபஸ்ட்டு போகணும் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். அங்கே குட்டி பையனும் ஹாப்பியாக ஸ்லைடில் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே வர்ற இன்னொரு கிளாஸ்மேட் நான் அதில் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்ல
கூட வர அவனோட அம்மாவும் ஹீரோவோட பையனை கொஞ்சம் பேடாக பார்க்குறாங்க. இவனுக்கு தான் அம்மா கிடையாதுல, இவனை அடிச்சாலே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவனை தள்ளி விட்டு தன்னோட பையனை விளையாட விடுறாங்க. நானும் இதில் விளையாட ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொன்னான். உன்னை மாதிரி அம்மா இல்லாத பையன் கூடலாம் என் பையன் விளையாட மாட்டான் அப்படின்னு அவன்கிட்ட கொஞ்சம் ஹாஷாக பேசி அவனை அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோனா அவங்கள திட்டுறா. உங்களுக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா, ஒரு சின்ன பையன் எப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டா, என்ன இதான் உங்க அம்மாவா, உன்னை பார்த்தா எங்க தெரியுற, நீ ஸ்கூல் படிக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா அப்படின்னு அவகிட்ட கேட்குறாங்க. அவளை ஆன்ட்டி உங்க பையன் பார்த்துட்டு இருக்கான், இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க அப்படின்னதும் ஆன்ட்டியா அப்படின்னு அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுது. ஸோ ஹீரோயினே அடிக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போட்டா ஹீரோயின்லாம் மேட்சே இல்லை. அந்த லேடி ஹீரோயினை செம்மையா அடிச்சிடுறா. பையனும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அந்த லேடி கூட சண்டை போட்டா, நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டே இருங்க, என் கூட சண்டை போட்டிங்களா, என் ஹஸ்பண்ட் இந்த ஸ்கூலோட ஷேர் ஹோல்டர், ஸோ ஒழுங்கு என்கிட்ட சாரி கேட்டுருங்க அப்படின்னு அவள் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அங்கே உள்ள டீச்சர்ஸும் அந்த லேடிக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் ஷேர் ஹோல்டருங்கிறதுனால அவளுக்கு நிறைய பவர் இருக்கு. என் அப்பா வரட்டும், என்ன நீங்கள் புல் பண்ணதுக்கு எங்கள் அப்பா வந்து ஆன்சர் சொல்லுவாங்க அப்படின்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். சரி உன் அப்பாவே வர சொல்லு, அப்போ 3 பேருமா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, அப்போ தான் நான் மன்னிப்பேன், இல்லைன்னா இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பான். அப்பா அவள் சூ ஃபேமிலியோட பொண்ணாக இருந்தாலுமே அவங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு இங்கே ஒரு வேலைக்காரியாக தான் அவளை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டே ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த பிள்ளையும் பாவப்பட்ட பிள்ளை தான் போல, நான் தான் அவளை தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. அப்போ அசிஸ்டண்ட்டுக்கும் ஸ்கூலில் நடக்க மேட்டர் தெரிய வருது. ஸோ ஹீரோ கிட்ட உங்கள் பையனையும் ஹீரோயினையும் ஸ்கூலில் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அந்த ஸ்கூலில் வாங்க சொல்லிட்டான். இப்போ ஸ்கூலுக்கு போனால் அவனோட காஸ்டியூமை பார்த்துட்டு என்ன ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இது, ஏதோ சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. அவனும் நான் யார் தெரியுமா அப்படின்னா, யாரு ஜஸ்ட் உன்னோட ஃபேமிலி நேம் கூங்கிறதுனால நீ தான் மிஸ்டர் கூன்னு சொல்ல போறியா என்ன, மிஸ்டர் கூ கம்பெனி கூட என் ஹஸ்பண்ட் கோஆப்ரேஷனில் இருக்காங்க, மிஸ்டர் கூ தான் இந்த சிட்டிலேயே ரிச்சஸ்ட் மேன், அவரோட ஷூ தூக்குறது கூட உனக்கு தகுதி கிடையாது, நீ எல்லாம் என்கிட்ட பேச வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கூ அவன் தான், அவன் இந்த ஸ்கூலையும் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இங்கே மிஸ்டர் கூன்னு ஒருத்தர் சொல்லி என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அவனும் இப்போ கிளம்பி வரான். வந்தது ஹீரோ பார்த்து அவங்ககிட்ட பேச போக, என்ன ஹரி நீங்கள் அவங்ககிட்ட மிஸ்டர் கூன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் இவ தான் மிஸ்டர் கூ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்புறம் இந்த குட்டி பையன் யங் மாஸ்டரா அப்படின்னு அவனை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீ எதுக்கு நான் கால் பண்ணி கூப்பிட்டேன், மிஸ்டர் கூனி யாரோ உன்ட்ட ட்ரபிள் பண்ணுறா சொன்னியே யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உன் ஒய்ஃப் அக்யூஸ் பண்ணுறது என்ன தான், நாங்கள் 3 பேரும் நீல் டவுன் போட்டு உன் ஒய்ஃப்கிட்ட சாரி கேட்கணுமா, அவள் தான் சொல்லிட்டு இருக்கா என்னன்னு கேளு அப்படின்னது. மிஸ்டர் கூ கிட்ட நீ இந்த மாதிரியே பேசின, ஒழுங்கா அவங்க கிட்ட சாரி கேளு அப்படின்னு ஹஸ்பண்ட் திட்டிகிட்டு இருக்கான். அவங்க தான் நம்ம பையனை புள்ளி பண்ணாங்க, நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு அவள் சாரி கேட்க மாட்டா. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டைம் ஹீரோ கோஆப்ரேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லிடுறான். இதனால அந்த லேடியோட ஃபேமிலிக்கு தான் லாஸு. குட்டி பையன் அப்பா அம்மா 2 பேர் கூடயும் சேர்ந்து தூங்கணும்னு ஆசைப்படுறான். அம்மா நீங்களும் என் கூட தான் தூங்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு என் பையன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுக்கோ, நீ எனக்கு கையில் பண்ண வேண்டாம், பட் அவனோட ஆசையை நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளையும் பெட்டில் படுக்க வைக்கிறான். பட் குட்டி பையன் இருக்கா, நான் சைடில் படுத்துக்கிறேன், அம்மா சென்டரில் படுங்க அப்படின்னு சென்டரில் படுக்க வைக்க ஹீரோவில் ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இப்போ தூங்குனதும் இப்போ அவன் தூங்கிட்டான். நீ தூங்கணும்னா வேற ரூம் போறியா இல்லை என் கூடவே படுத்து தூங்குறியா அப்படின்னு அவளை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓடுறா. ஹீரோயின் சண்டை போட்டதில் அவளோட காலெல்லாம் காயம்பட்டிருக்கோம். ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுறான். நீ பார்க்க இவ்வளோ அமைதியாக இருக்க, பட் சண்டைலாம் பலமாக போட்டியே அப்படின்னு கேட்க அவளும் நான் எப்போ இந்த மாதிரிலாம் சண்டை போட மாட்டேன், இன்னைக்கு அவங்க ரொம்ப ஓவராக போயிட்டாங்க அதனால நானும் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் எம்பரசிங்காக இருக்குது. நான் அதை சொல்ல என் பையனுக்காக நீ சண்டை போடுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் ஹீரோயினும் பையனோட அம்மா பற்றி கேட்குறான். ரூரோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு அந்த டாபிக் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது. ஆக்சுவலி ஹீரோட தாத்தா வந்து குழந்தைய மட்டும்தான் இவனோட கையில் கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம ஃபேமிலியோட ஃப்யூச்சர் வாரிசுன்னு. அப்போ குழந்தையோட அம்மாவை பற்றி கேட்கும்போது அவளுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த குழந்தை மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் சின்ன வயசில் அம்மா இல்லாமல் தான் வாழ்ந்திருப்பான். அதே மாதிரி தன்னோட குழந்தைக்கும் அம்மா இல்லையே அப்படின்னு அவனுக்கு எப்பவுமே கஷ்டமாக இருக்கும். இப்போ அதை பற்றி ஹீரோயின் கேட்டதுனால அது ஹீரோக்கு பிடிக்கல. இந்த மாதிரி இன்னொரு டைம் கேட்காத, உன் லிமிட்குள்ளேயும் இருந்துக்கோ அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்கிறான். நான் ஜஸ்ட்டு ரூரோட நினச்சி பேடாக ஃபீல் பண்ணேன், அதான் கேட்குறேன், அம்மா இல்லாமல் குழந்தைங்க வளர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ என் பையனை நினச்சலாம் சரியாக ஃபீல் பண்ண வேண்டாம், உன் நிலமை தான் பாவமாக இருக்குது, உனக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க, உன் அப்பாவும் உனக்கு கேர் பண்ணல, ஸோ உன்னோட நிலமை தான் ரொம்ப பாவமாக இருக்குது, இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் என் பையனை பற்றி பேசாத அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினும் இப்போ அம்மாவை நினச்சி பார்த்தாள்றான்.
அம்மா சாகும்போது அவங்கள புதைக்கிறது கூட இவகிட்ட காசு இருந்திருக்காது. அதுக்கு அப்பா கிட்ட தான் வந்து காசு கேட்டிருப்பா. அம்மாவையும் அங்கிளையும் புதைக்கணும், அதுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அழுதுட்டு இருப்பா. உனக்கு காசு கொடுத்தா அதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அம்மாவை பரியல் பண்ணுறதுக்கு காசு மட்டும் கொடுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் உங்களுக்காக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே அவள் சொல்லியிருப்பா. உன் அம்மாவே ஒரு வேஸ்ட்டு, அவளுக்கு எதுக்கு தெண்ட செலவு பண்ணும், பேசாமல் இந்த பேப்பரை கொளுத்தி போடு, அதுவே பரியல் பண்ணதுக்கு சமமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான பரியெல்லாம் அவங்க அம்மா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டில் வேலைக்காரி மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது தம்பி இல்லை, தம்பி எங்கன்னு கேட்கும்போது உன் அப்பா தான் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுலேருந்து அவள் தம்பியை பார்த்ததே கிடையாது. நான் இழந்தது என்னோட அம்மா மட்டும் கிடையாது, என் தம்பியும் நான் அப்புறம் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் அதை நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அதை பார்க்கும்போது பேடாக ஃபீல் ஆகும். நான் தான் அவகிட்ட ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ரெக்ரெட் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு அப்பா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வரல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை பார்க்கவா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக கூடவே பையனும் வந்திருக்கான். நான் வேணா உங்கள் அப்பா கிட்ட ஒன்று விட்டுட்டு என்னோட வீட்டுக்கு போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்டால், பையன் விடாமல் நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு கூடவே வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தால் அப்பா வந்ததுமே பல்லாருன்னு ஒரு அறை விடுறாங்க. யூஸ்லெஸ், நீ மிஸ்டர் கூவோட வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு திட்டு விடுது. பையனும் இடையில போய் நிற்க, இப்போ பையனே அடிக்க போகிறாங்க. அப்பா அவன் மேலே கை வைக்காதீங்க, இவன் மிஸ்டர் கூவோட பையன் அப்படின்னு சொல்ல, என்ன மிஸ்டர் கூக்கு உனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு அகைன்ஸ்டாக போகலான்னு நினைக்காத, உன் தம்பி என்ன என் கையில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மிரட்டுறாங்க. உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, மிஸ்டர் கூ இப்போ என்னோட ஹஸ்பண்ட், நீங்கள் என் தம்பியை ஒன் டைம் மீட் பண்ண விடுங்க, நான் மிஸ்டர் கூவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்கிட்ட கண்டிஷன் போடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு மறுபடியும் அவளுக்கு அடி விழுது. ஸ்டெப் மதர் வந்துட்டு நீ உன் அம்மா மாதிரி தான் இருக்க, உன் அம்மா எப்படி ஃபர்ஸ்ட் உன் அப்பாவை செடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் உன் அங்கிளை செடியூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் நீயும் மிஸ்டர் கூவை செடியூஸ் பண்ணிட்டு இருக்க, இது என்ன பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி சிரிக்கிறாங்க. நீங்கள் என் அம்மா பற்றி தப்பாக பேசாதீங்க, என் அம்மா யாரையும் செடியூஸ் பண்ணல, நீங்கள் தான் என் அப்பா செடியூஸ் பண்ணீங்க, அதனால தான் என் அம்மா அங்கிளை மேரேஜ் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. அப்பவும் அப்பா அடிக்க வராங்க. அந்த டைம் ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே பையன் போயிட்டு இவங்க அம்மாவை என்னையும் பிலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். மிஸ்டர் கூ, நான் என் பொண்ணை மட்டும் தான் அடித்தேன், உங்கள் பையனை டச் கூட பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃபை நீங்கள் எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவள் தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ண வேண்டியது அது பேரண்ட்ஸோட கடமை தானே அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ உங்கள் பொண்ணு 50 மில்லியனுக்கு என்கிட்ட வித்துட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு காசு வேணாமா, டேமேஜ் ஆன குட்ஸ்க்கெலாம் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன், என்னோட டைம் அவளை ஹார்ம் பண்ணீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கு போனதுமே குட்டி பையன் கேரிங்க வந்து காயம் படுறதுக்கு மருந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து நீ ஒரு ரூமுக்கு போ, நான் உன் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக ஐஸ் பேக் எடுத்துட்டு வந்திருக்கான். உனக்கு இங்கே மட்டும்தான் வாயி, என் பையன் அவன் எவ்வளோ குட்டியாக இருக்கான், அவனுக்கு கூட தெரியும் ஒருத்தங்க தன்னை அடித்தா ஓடி போகணுன்னு, பட் நீ எங்கே நின்று ஏன் அடி வாங்கிட்டு இருந்த அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். ஹீரோயினும் என்ன நீங்கள் கேர் பண்ணுறீங்களா அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறா. அதெல்லாம் இல்லை, இது பேசிக்கான ஒன்று, ஒருத்தவங்க ஒன்று அட்டாக் பண்ணால் திரும்பி அடிக்கணும், இல்லைனா அதை அவாய்ட் பண்ணும், அதை விட்டுட்டு நின்று அடி வாங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் டியூஷன் ஃபீஸை பே பண்ண வரும்போது உங்களுக்காக ஆல்ரெடி கூ கார்பரேஷன்லேருந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சி ஹீரோயின் சந்தோஷப்படுறா. அப்புறம் அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக காரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அதில் ஏறி போகிறத பார்க்குற பொண்ணுங்களாம் ஹீரோயினுக்கு யார் கூட அஃபேர் இருக்குது, அதனால தான் இப்போ அவகிட்ட சேஞ்சஸ்லாம் தெரியுது, கார்லலாம் வந்துட்டு போகிறா பற்றியா அப்படின்னு அதை ஃபோட்டோ எடுத்து ரூமர்ஸ் மாதிரி கிளப்பி விடுறாங்க. இந்த பக்கம் பையனும் அப்பா கிட்ட, அம்மாக்கு தான் இப்போ காலேஜ் முடிஞ்சிருக்குள்ள, நீங்கள் போய் பிக்கப் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஏன்டா உன் அம்மா உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம் என்னோட அம்மாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ஜென்டில் சாஃப்ட், அப்புறம் என்கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க, அப்பாக்கிட்டே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கூட சேஸ் பண்ணது இல்லைல்ல, அதான் உங்களுக்கு அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோவுக்கு அந்த நைட் இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அன்னைக்கு அவனோட தாத்தா அவனை ட்ரெக் பண்ணியிருப்பாங்க, ஒரு பொண்ணு கூட இருந்திருப்பான், அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவன் பார்த்ததும் கிடையாது. இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது ஹீரோயின்கிட்டேயும் அந்த பொண்ணுக்கிட்டே சிமிலர் ஃபீலிங் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஃபோட்டோ எடுத்த பொண்ணுங்க ஹீரோயினை வழிமறிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே, யார் கூட இப்போ அஃபேரில் இருக்க அப்படின்னு அவகிட்ட தப்பாக பேசுகிறாங்க. அவளும் அந்த மாதிரிலாம் கிடையாது, இது என் ஃபேமிலிக்கார தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா, உன் ஃபேமிலி எப்படி ரிச் ஆச்சு, நீ எப்பவும் நடந்தா வருவ, ட்ரெஸ்ஸிங் கூட ஒழுங்காக பண்ண மாட்டேன், டியூஷன் ஃபீஸும் உன்னால் பே பண்ண முடியாது, இப்போ என்ன சடனாக உங்ககிட்ட நிறைய காசுலாம் இருக்குது, உண்மையை சொல்லு, நீ யாருக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, 1 இயர் ஸ்டடீஸ் கேப் எடுத்து
நீ டெலிவரி தானே பண்ண போன, அப்போ 9 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்க்க ரொம்பவே பாவமாக தான் இருந்த, பட் நீ இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் நான் கேப் எடுத்ததுக்கு காரணம் எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. கார் ஆக்சிடென்ட்டா? உனக்குன்னா அம்னீசியாவா? நீ அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு மெமரி லாஸ் ஆச்சு, பட் நான் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, எனக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எங்ககிட்ட போய் சொல்லலாம், பட் உன் வயிற்றில் உள்ள ஸ்டிச்சஸை மறைக்க முடியுமா? அதை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் உனக்கு டெலிவரி தான் ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்டர் இப்போ மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ஹீரோயினை பிடிச்சி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் எனக்கு அந்த மாதிரி அஃபேர் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் உன்னோட பேரண்ட்ஸை கூட்டு வா. ஹீரோயினும் எனக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறா. இப்போ உன் பேரண்ட்ஸ் வந்தே ஆகணும். உன் நேம் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சு, இதனால இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் கெட்ட பேர் தான் வரும். அதனால உன் பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஒன்று உள்ள எடுப்போம், இல்லைன்னா டிசி வாங்கிட்டு கிளம்புறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இப்போ ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட்றா. அவன் அங்கே காலேஜுக்கு வர்றதை பார்த்துட்டு அங்கே உள்ள கொஞ்சம் ஸ்டாஃப்க்கு அவன் தெரிஞ்சிருக்கு. மிஸ்டர் கு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டாங்க அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போகிறான். ஹீரோக்கே 30 வயசு தான் ஆகும், அதுக்குள்ளே அவனோட குழந்தை காலேஜ் படிக்குதா அப்படின்னு அவங்க ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பற்றி காசி பரப்பின பொண்ணுங்களோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க. ஹீரோயின் சைட்லேருந்து யாருமே வரல. அவளோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது அதில் நோ மதர் நோ ஃபாதர் தான் போட்டிருக்கோம். அப்போ நீ உண்மையாகவே ஆஃபன் தானா? அப்போ நீ யார் கார்டியனை கூப்பிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹஸ்பண்டா? அப்போ அந்த ஓல்டு மேன் தானே உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் மேலே தான் ஃபால்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, அப்படி இருந்தால் அவள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படிங்கும்போது அவளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் வருது. அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸுமே ஹீரோயின் மேலே தான் தப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பா, அதனால தான் அவளுக்கு ஃபேமிலி பேக்கப் யாருமே இல்லாமல் தனியாக ஆஃப் அன் ஹவர் பாலாக இருக்கும். இப்போ இவ்வளோ அவங்க அம்மாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தப்பாக பேசுகிறாங்க. அதில் ஹீரோயின் கோவத்தில் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்படி சண்டை போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வர எல்லாமே டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. மிஸ்டர் கு நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என் ஒய்ஃப்க்கு கார்டியனாக வந்திருக்கேன், என் ஒய்ஃப் யார் புலி பண்ணுறது அப்படின்னு கேட்டதும் அந்த லேடியும் அவளோட ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு சாரி கேட்குறா. ஹீரோயினுக்கு ப்ராப்பராக மேரேஜ் ஆயிருக்கு, அப்படி இருக்கும்போது அவளை மிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது தப்பு, தப்பாக அவளை பற்றி ரூமர்ஸ் பரப்புனது அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதான் தப்பு அப்படின்னு அவங்க புள்ளி பண்ணதுக்காகவும் நெக்ஸ்ட் டைம் இதை ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின்ட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ப்ராப்பராக அப்பாலஜைஸ் பண்ண சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கு என்னடானா அடி வாங்கிட்டு இருந்தா, இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாலே அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி மிஸ்டர் கு இன்னைக்கு ஸ்கூலில் நடந்ததுக்காக அப்படின்னு பேச வர, என்ன சொல்ல வர, தேங்க்ஸ்ன்னு சொல்ல வர அதானே? அப்புறம் என்ன மிஸ்டர் கு, நான் உன்னோட ஹஸ்பண்ட், என்னை ஹஸ்பண்ட் தான் கூப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் டைம் உன் அப்பா கிட்டலாம் நீ அடி வாங்கிட்டு இருந்த, பட் இங்கே என்னடானா சண்டை போட்டுட்டு இருந்தேன், உன்னை இந்த ஸ்டைலில் நான் பார்த்ததே இல்லையே, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இன்னைக்கு என் அம்மா பற்றி பேசிட்டாங்க. என் அம்மா ஒன்றும் மிஸ்ட்ரெஸ் கிடையாது, இப்போ எங்கள் அப்பா கூட இருக்கிற லேடி தான் மிஸ்ட்ரெஸ். அவங்க கூட அஃபேர் இருந்ததுனால எங்கள் அம்மா டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் லின் அங்கிளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் கடகடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருப்பான். ஏன் இப்படி பார்க்குறீங்க, நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் நீ சொல்கிறத நம்புகிறேன், ஆக்சுவலி நீ என்கிட்ட உன் ஃபேமிலியை பற்றிலாம் சொல்ல மாட்டேன்னு நினச்சேன், பட் நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல, அதான் அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு என் பிரதரை பற்றி சொன்னல, அவன் எங்கள் அம்மாவுக்கும் அங்கிளுக்கும் பிறந்த பையன், எனக்கும் அவனுக்கும் 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். அவன் எனக்கு சின்ன தம்பி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் பிறக்கும் போதே அவனுக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருந்தது, அதுக்காக சர்ஜரிக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் எங்கள் அம்மாவும் அங்கிளும் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட பரியல் கூட என்கிட்ட காசு இல்லாமல் தான் என் அப்பா கிட்ட போனேன். அங்கே போனால் என் அப்பா என் தம்பி கடத்தி வச்சுட்டாங்க, அவன் இப்போ எங்கே இருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறான். எனக்காக என் தம்பி நீங்கள் கண்டுபிடிச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவனும் சரி, நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி உன் தம்பி நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே அவங்களுக்குள்ள லைட்டாக ரொமான்ஸ் போயிட்டு இருக்கும். எங்கே ஹீரோயோட அப்பா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு என்ன அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை, அதனால நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா கான்ட்ராக்டுமே காம்படிட்டர் கம்பெனிக்கு போயிடுச்சு அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் ஹீரோயின் தான் காரணம், அவர் யூஸ்லெஸ், நான் மட்டும் போயிருந்தா அப்பாவுக்கு எப்போவும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் வாய் பேசாத, அதான் உன் முன்னாடியே சான்ஸ் இருந்ததுல, ஒரு சின்ன குழந்தைய மேனேஜ் பண்ண முடியல, நீங்களாம் வாய் பேசாதீங்க அப்படின்னு அவங்களுக்கும் திட்டு விழுது. இப்போ நீங்கள் பொண்ணுங்க கிட்ட கத்துறதுனால என்ன ஆக போகுது, வேற எதுவும் பேக்கப் பிளான் வச்சுருக்கீங்களா, ஹீரோயின் நம்ம பேச்சு கேட்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் வந்து கேட்டுட்டு இருக்காங்க.
அப்பாவும் சீக்ரெட்டான ஒரு வெப்பன் வச்சிருக்காங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் அம்மாவோட கல்லறைக்கு ஹீரோ கூட்டு போறா. அங்க போயிட்டு ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் என் பிரதரையும் நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அங்க ஒரு பர்சன் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வரான். அவனை தான் ஹீரோயினோட அப்பா செட் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன பர்சன்ஸை நான் பார்த்துட்டேன், அவங்கள நான் அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்போ ஹீரோயினோட அப்பா கண்டினியூஸாக ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பையன் படிப்புக்காக அப்படின்னு அவனோட ஃபோட்டோவையும் பார்த்துருந்துருப்பான். அவனுக்கும் கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால மேபி இவன் ஹீரோயினோட பிரதராக இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்திருப்பான். இப்போ காரில் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அந்த பர்சன் வேணுக்குனே கார் முன்னாடி வந்து நிற்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறா. ஹீரோ அவனை பார்க்கும்போது நான் இப்போ தான் அவனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், இது எல்லாம் கோஇன்சிடென்ட்டாக நடக்குது அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஸோ இப்போ மேபி இவன் பிரதராக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவன்கிட்ட பாஸ்ட்டை பற்றி கேட்டால் அவனுக்கு எந்த மெமரிஸும் இல்லை. நான் 4 வயசாக இருக்கும்போது ஆர்ஃபனேஜ் வந்தேன்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப சிக்காக இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உள்ள ஒரு பெண்டன்ட் எடுத்து காமிப்பான். அந்த பெண்டன்ட்டை பார்த்தது ஹீரோயின் இதான் என்னோட தம்பி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். எங்கே ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருப்பான், பட் நாளைக்கு தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயின் ரிப்போர்ட் முக்கியம் கிடையாது, இவன் தான் என்னோட பிரதர், இந்த பெண்டன்ட் ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லாக நம்புறா. அதுலேயும் அவன் ஹீரோனோட சிம்பத்தி வாங்குறதுக்காக ரொம்பவே பாவப்பட்ட ஜீவன் மாதிரி பேசிகிட்டு இருப்பான். நான் அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது எல்லா பசங்களுமே அடாப்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப ப்ரெசன்டபிளாக முன்னாடி போயிட்டு நிற்பாங்க. பட் எனக்கு எதையுமே பார்க்க முடியாதுங்கிறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னை யாருமே சூஸ் பண்ணல, நான் லாஸ்ட் வரைக்குமே அந்த ஆர்ஃபனேஜில் தான் இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். நீ அதை நினச்சலாம் கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட கண்ணை நான் க்யூர் பண்ணுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்ததை பார்க்கும்போது அம்மா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோக்கிட்டே என்னோட தம்பி வந்திருக்கான்ல அவன் இங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். அவனும் ஓகே சொல்லிட்டான். குட்டி பையனும் அவன்கிட்ட போயிட்டு அங்கிள் ஏன் வீட்டுக்குள்ளேயே சன்கிளாஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். டேய் இப்படிலாம் ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கொஞ்சம் ஐ ப்ராப்ளம் இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். அவனும் அப்படியே அந்த வீட்டில் செட்டில் ஆகிட்டான். இங்கே டிஎன்ஏக்கு சாம்பிள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சாம்பிளை ஹீரோயின் அப்பா பவரை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட்டில் இவன் தான் ஹீரோயினோட பிரதர் அப்படின்னு வந்துடும். இதை ஹீரோயின்ட்டு சொன்னதான் அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. பட் ஹீரோக்கு மட்டுமே என்ன சந்தேகமாகவே இருக்கும். ஸோ அவனோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் என்னோட தம்பியை நான் இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அவனுக்கு கிஸ் பண்ணுறான். ஒரே ஒரு சின்ன கிஸ் தானா, நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஃபேவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ்டர் கூவையே நான் செடியூஸ் பண்ணிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பி கிட்டப்பில் வந்திருக்க வில்லன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை இங்கே அனுப்புனதுக்கான காரணம் ஹீரோட பிஸ்னஸ் பிளான் எல்லாத்தையும் திருடுறது தான் இவங்களோட பிளான். அதுக்காக தான் அவன் இங்கே வந்திருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் அவன் போய் அவனோட வேலையை பார்க்குறான். பட் லாக்கரை போய் பார்த்தா அதில் பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. ஸோ இவனும் இப்போ அந்த கோடை கிராக் பண்ணணும்ல, அதனால தனியாக இருக்கிற குட்டி பையன்கிட்ட வந்துட்டு நம்ம 2 பேரும் கேம் விளையாடலாமா அப்படின்னு, இந்த வீட்லேயே அதிகமாக உங்கள் அப்பா யூஸ் பண்ணுற ரூம் எது அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஸ்டடி ரூம்னு சொல்கிறான். அப்போது ஸ்டடி ரூம்குள்ளே போகிறதுக்கு அவங்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்க என்ன பாஸ்வேர்ட் போடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவனும் அது என்னோட பேட்டே தான் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அவனுக்கு தேவையானது அவனுக்கு கிடச்சிருச்சு. பட் அதே மாதிரி குட்டி பையனும் அப்பா அம்மா வந்ததும் அப்பா கிட்ட கரெக்டாக அதை போட்டு விட்டுருவான். அங்கிளும் நானும் கேம் விளையாண்டோம், அப்பா அங்கிள் என்ன இது கெஸ் பண்ண சொன்னாங்க, நான் கரெக்டாக சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல ஸ்டடி ரூமோட பாஸ்வேர்டு எதுக்கு அவன் கிட்டான் அப்படின்னு ஹீரோ அலர்ட் ஆகுறான். ஸ்டடி ரூமில் தான் ஹீரோ மேஜரான பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் பிளான் எல்லாத்தையும் வச்சுருப்பான். ஸோ அங்கே வந்து இப்போ அவன் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பைடிங் கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதில் நிறைய ஏலம் கேட்குறவங்களுக்கு ப்ராஜெக்ட் போகும்ல, அந்த மாதிரி இப்போ ஹீரோட கொட்டேஷன் கையில் கிடைச்சதுனால அதை ஹீரோனோட அப்பாவுக்கு சென்ட் பண்ணி விடுறான். அவனும் அதை பக்காவை யூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோவை பார்த்தது மிஸ்டர் கூக்கு பிஸ்னஸ் பண்ண தெரில, பிஸ்னஸில் ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். நீ காலேஜ் படிக்கிற என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை தரல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோவும் அது பெருசாக கண்டுக்காத மாதிரி விடுறான். அங்கே இப்போ கொட்டேஷன் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அந்த ப்ராஜெக்ட் சா கம்பெனிக்கு தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோ தான் எல்லா வருஷமே அந்த ப்ராஜெக்டை வாங்குவான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சா ஃபேமிலி அதை வாங்கினதுனால அது ஹீரோக்கு இன்சல்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு வந்து சின்ன பையன் கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோயினுக்கு அப்பா கால் பண்ணுறாங்க. நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால இந்த டைம் எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, நான் ஹீரோ பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, எந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஹீரோயினு தெரியாமல் கேட்குறா. ஏன் இப்போ நிறைய கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்க,
இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபேமிலி டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அப்பா கூப்பிட்றாங்க. நான் இப்போ உங்கள் ஃபேமிலியான நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால், இது உனக்கான செலிப்ரேஷன் தான், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு வைக்கிறான். இதெல்லாம் எதுக்கு பண்ணுவான்னா, ஹீரோ அவளை சந்தேகப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி ஹீரோ இப்போ ஹீரோயின் மேலே கோவத்தில் இருக்கான். ஹீரோயின் அவன் என்ன ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறான் அப்படின்னு கேட்டால், உன் அப்பாவுக்கும் உனக்கும் நிறைய டீலிங் இருக்குது, அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். எனக்கு உண்மையாகவே எதுவும் புரியல அப்படின்னு ஹீரோயின் சொன்னால், என்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்காத, என் ஸ்டடி ரூமுக்கு நீ தானே போன அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டால், அவள் டெய்லி அங்கே க்ளீன் பண்ண போவா. ஆமாம் நான் போனேன்னு சொல்கிறா. அப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர். நீ என்னோட ஸ்டடி ரூமில் இருந்த பிஸ்னஸ் பிளான் எடுத்து உன் அப்பாவுக்கு கொடுத்துருக்க, அதனால அவன் என்ன பீட் பண்ணிட்டான் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். உனக்கே தெரியும் நான் சா ஃபேமிலியில் எப்படி இருந்தேன்னு, அப்புறம் நான் இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ இந்த மாதிரிலாம் என்ன சந்தேகப்பட்டுட்டு தான் நான் இப்பவுமே வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பையனும் போயிட்டு, ஏன் அம்மா இப்போ புலி பண்ணுறீங்க, அப்பா அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு பையன் இடையில நின்று மறைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவை நான் இதை ஒழுங்காக விசாரிக்க வேண்டியது இருக்கு, அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம், என் பையனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக கிளம்புறான். ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த குருட்டு தம்பி தான் எல்லாத்தையும் பண்ணுறான்ட்டு. ஸோ மறுபடியும் சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுப்புகிறான். இதெல்லாம் சா ஃபேமிலியில் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் சா ஃபேமிலியில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு இன்டென்ஷன், என்னோட பிஸ்னஸ் பிளானை எடுக்கிறது தான். ஸோ அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஹீரோ திங்க் பண்ணுறான். ஸோ வீட்டில் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கும்போது பையன்கிட்ட, நார்த்து சிட்டியில் நான் உனக்காக ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை அந்த குருட்டு தம்பி கேட்டுட்டு இருப்பான். அதுக்காக தான் அவன் சொல்லவே செய்வான். ஸோ இதை அப்படியே ஹீரோயினோட அப்பாக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறான். அவனால அதை நம்ப முடியல. அந்த சைடில் லேண்ட் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்காதே, அங்கே இதுக்கு இந்த பிளான் வச்சுருக்கான் அப்படின்னு அவனுக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கும் தெரியல ஹீரோ என்ன யோசிக்கிறான்னு. பட் அவனோட பையன்கிட்ட அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், நெக்ஸ்ட் அவனோட பிளான் ரெடியானது ஃபுல்லாக அவங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இங்கே ஹீரோ மிஸ்டர் ராடுன்னு ஒரு மேனை மீட் பண்ண வந்திருக்கான். ஹீரோ நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால அவன்கிட்ட இப்போ ஃபண்ட் இல்லை, அந்த லேண்ட் அக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால தான் மிஸ்டர் ராட் கிட்ட வந்து பேச வந்திருப்பான். நீங்கள் எதுக்காக அந்த லேண்டை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஹீரோ ஜஸ்ட் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்காக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, உள்ள அங்கே கோல்டு மைன் இருக்கு, அதை பிளான் பண்ணி தான் அந்த லேண்டை வாங்க பார்க்குறீங்க. நான் இதுக்கு உங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்குறேன், பட் எனக்கு அதில் 30% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு அவன் டிமாண்ட் வைக்கிறான். இந்த கான்வர்சேஷன்லாம் எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக ஸ்டேஜ் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காகனா ஹீரோயினோட அப்பா பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்காக தான். இப்போ ஹீரோ அந்த கோஆப்ரேஷனுக்கு ஓகே சொல்ல மாட்டான். நீ என்ன ஹெல்ப் பண்ணலாம்னு என்னால் தனியாக அந்த லேண்டை வாங்க முடியும், நான் அதை வாங்கி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கோவமா கிளம்புறான். இந்த கப்பில் ஹீரோனோட அப்பா வந்து மிஸ்டர் ராட் கிட்ட கோஆப்ரேஷனை பற்றி பேசுகிறாங்க. அவனும் இந்த டைம் எனக்கு 50% ப்ராஃபிட் வேணும்னு சொல்கிறான். நீங்கள் ஹீரோ கிட்ட 30% தானே கேட்டீங்க அப்படின்னு கேட்டால், அது ஹீரோக்கு அதான் அவன் அக்செப்ட் பண்ணிக்கல, உனக்கு 50% ஓகேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு மிஸ்டர் ராட் சொல்கிறான். அதில் வேற கோல்டு மைன் இருக்கிறத சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஹீரோனோட அப்பாவுக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால கஷ்டப்பட்டு அவ்வளோ அமௌண்ட்டே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அவனும் அந்த கோஆப்ரேஷனுக்கு ஓகே சொல்கிறான். ஹீரோ கிட்ட எலி ட்ராப்பில் மாட்டிருச்சு அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான். இங்கே ரிப்போர்ட் வந்திருக்கோம். ஸோ ஹீரோயின்ட்டு அதை காமிக்கிறான். அவன் உன்னோட பிரதர் கிடையாது, உன் அப்பா அனுப்புன ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அவன் தான் என்னோட பிரதர்னு நினச்சிட்டு இருக்கேன், இவனோட பிரதர்லாம், அப்போ என் பிரதர் உண்மையாகவே எங்கே இருக்கான் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்க போகலான்னு பார்த்தா ஹீரோ ஸ்டாப் பண்ணுறான். இப்போ எதுவும் பண்ண வேண்டாம், நாளைக்கு ஆக்ஷனுக்கு நீ என் கூட வரணும், அதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்ட்டு ஹீரோயின்ட்டு சொல்கிறான். இப்போ ஆக்ஷனுக்கு போனால் அங்கே மிஸ்டர் ராடும் ஹீரோனோட அப்பாவும் சேர்ந்து நிற்பாங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். மிஸ்டர் கு என்னோட ஆஃபருக்கு ஓகே சொல்ல, அதனால என்னோட டிமாண்டை யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த லேண்ட் எங்களுக்கு தான் சொந்தமாக போகுது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் தனியாக நிற்பால, அவகிட்ட போயிட்டு மிஸ்டர் ராட் நீ மிஸ்டர் சூவோட பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். மேபி இருக்கலாம், பட் அப்பாங்கிற கடமைக்கு அவன் எதுவும் பண்ணதில்லை, அதனால நானும் அவனை அப்பாவை ரெகனைஸ் பண்ணதில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஓகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ வேணா ஹீரோ கழட்டி விட்டு வந்துடுறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு, எனக்கு எந்த பேட் ஹேபிட்டும் இல்லை, எந்த அஃபேரும் கிடையாது, அப்புறம் அவன் லெவலுக்கு நானும் ரிச்சு தான் அப்படின்னு சொல்ல, சாரி இந்த ஆஃபர் எனக்கு பிடிக்கல, எனக்கு பெயின்லெஸ் சைல்டு பர்த் வேணும், ஸோ நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. ஹீரோ போயிருப்பான்ல, அவன் யாருக்கிட்டே கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு எக்ஸ்ட்ரா 3 பில்லியன் அரேஞ்ச் பண்ணு, எனக்கு இந்த லேண்ட் வாங்கியே ஆகணும் அப்படின்னு அந்த லேண்ட் வாங்குறதால ரொம்பவே சீரியஸாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா அதை கேட்டு வராங்க. வந்து இப்போ மிஸ்டர் ராட் கிட்ட அவன் 3 பில்லியன் எக்ஸ்ட்ரா ரைஸ் பண்ண போகிறானா, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இந்த லேண்டை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும், அதில் தான் கோல்டு மைன் இருக்குது, ஸோ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
பட் இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம வேணா அவன் கூட போட்டி படாமல் விட்டுறலாம் அப்படின்னு மிஸ்டர் ராட் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இதில் வின் பண்ணியே ஆகணும், அதுக்காக என் சொத்தத்தையும் மார்டேஜ் பண்ணியாவது நான் அமௌண்ட்டை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ 7 விடும்போது அவன் தான் ஃபைனல் ப்ரைஸாக 11.5 பில்லியனுக்கு எடுக்கிறான். ஸோ லேண்டு ஹீரோனோட அப்பாவுக்கு கிடச்சிருச்சு. கூடவே ஹீரோவை பீட் பண்ணிட்டோன்னு அவன் ஜாலியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனது இந்த குட் நியூஸ் சொல்கிறான், நான் அந்த லேண்ட் வாங்கிட்டேன், அந்த லேண்டுக்கு கீழே கோல்டு மைன் இருக்குது, இதை மீடியாவில் ரிலீஸ் பண்ணும், அப்போ தான் லேண்டோட ப்ரைஸ் சீக்கிரமே அதிகமாகும் அப்படின்னு அப்பா பிளான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டெப் மதருக்கும் ஜாலியாக இருக்குது, கோல்டு மைனா அப்போ நம்ம செம்ம ரிச் ஆக போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா பின்னாடியே போலீஸ் வராங்க. மேட்டர் என்னன்னா, இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து லேண்ட் வாங்கின தம்பி டேக்ஸ் பே பண்ணல, இப்போ டேக்ஸுக்காக தான் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோ தான் இந்த மேட்டரில் போட்டு விட்டுருப்பான், அவனோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன் மார்டேஜ் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இப்போ அவன் நினச்சா கூட டேக்ஸ் பே பண்ண முடியல, அதுக்காக அவனுக்கு 5 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கிடைக்குது. இந்த டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த குருட்டு தம்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். என்ன இவன் ஜெயிலுக்கு போயிட்டான், பரவாயில்ல, இப்போ தான் எனக்கு சிஸ்டர் இருக்கால, சிஸ்டர் என்ன டேக் கேர் பண்ணிக்க போறா அப்படின்னு இவனுக்கு அந்த மேட்டர் ஒன்றும் பேச தெரியாது. மிஸ்டர் ராட் ஹீரோ கால் பண்ணி பேசுகிறான், நீ சொன்ன மாதிரியே உன்னோட பிளான் படி ஆக்ட் பண்ணி அவனோட சோழியை முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஃபேவர் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், ஓகே உனக்கு ஒன்றே ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன ஒரே ஒரு மீலா, நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் கேட்டான். டே நடிக்காதடா, இப்போ அவன் ஜெயில் போயிட்டான், ஸோ அவன் சொத்து எல்லாத்தையும் நீ தான் அமுக்க போகிற, அப்புறம் என்ன, அதான் உனக்கு ப்ராஃபிட்டே அப்படின்னு ஹீரோ சொல்ல, கசின் இருந்தாலும் நீ கோல்டு ஹார்ட்டடாக இருக்கடா அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை கேட்டு பெரிய ஷாக்கு, என்னது கசினா அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறா. ஹாய் சிஸ்டர் இல்லா, எனக்கும் அவனுக்கும் சேம் கிராண்ட் ஃபாதர் தான், ஸோ நான் டைரக்ட் கசின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ நீ ஹீரோட கசினாக இருந்துட்டு தான் என்கிட்ட அன்னைக்கு ஃப்ளட் பண்ணிட்டு இருந்தியா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவும் டே என்னடா பண்ண அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, சாரி கசின் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் கட் பண்ணிட்டு ஓடிடுறான். ஹீரோயின்ட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது, மேபி அவன் நான் என் அப்பா மாதிரி இருப்பேன்னு நினச்சிருப்பானா இருக்கும், அதனால என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்றை கழட்டி விட்டு அவனை டேட் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன ஆன்சர் பண்ணன்னு கேட்கும்போது ஹீரோயினும் எனக்கு பெயின்லெஸ் சைல்ட் பர்த் தான் வேணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சூப்பர் ஆன்சர் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இப்போ குருட்டு தம்பி மேட்ருக்கு வராங்க. இப்போ அவன் எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதான் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சே. ஸோ இப்போ வீடியோ ஃபுட்டேஜ் அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சு, தம்பி நீ ஃபேக்குங்கிறத நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, அவனுக்கும் லைட்டாக ஷாக்காக தான் இருக்குது. ஹீரோயின் இந்த டைம், நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணன்னு நான் உங்ககிட்ட கேட்க போகிறது இல்லை, ஒரு நாள் நான் கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருந்தேன், அதுக்காக தேங்க்ஸ், உனக்கு என் பிரதர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல, சிஸ்டர் நீ என்ன லூஸா, உன் அப்பா தண்டமாக ஒரு பையனுக்கு சோறு போட்டு வளர்ப்பானா என்ன, அதுவும் அவன் பையன் கிடையாது, அவன் எப்படி வளர்ப்பான், உன் பிரதர் அவன் என்னைக்கோ கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போகிறான். ஹீரோயின் அதை கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் இத்தனை வருஷமா சூ ஃபேமிலிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு ஒரே ஒரு ஹோப் தான் இருந்தது, நான் என் தம்பியை மீட் பண்ணுவேன்னு, பட் அவன் என்னை விட்டு போயிட்டான், எனக்குன்னு இந்த வேல்யூலேருந்து ஒரே ஃபேமிலியும் போயிட்டான் அப்படின்னு அவள் அழுதுட்டு இருக்கா. நானும் ரூருவும் இருக்கோம்ல, நாங்கள் தான் இனி உன்னோட ஃபேமிலியா அப்படின்னு ஹீரோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்பா அங்கே ஒரு குட்டி பையன், என்னப்பா நீங்கள் தான் மறுபடியும் அம்மா புலி பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் அம்மாவுக்கு கிராண்ட் வெட்டிங்கே கொடுக்கல, எப்போ பார்த்தாலும் அம்மா புலி பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு பையனை திட்டிகிட்டு இருக்கான். டேய் உனக்கு என்ன நடக்குதே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் என்னையும் வந்து திட்டுறியே அப்படின்னு பையனை உள்ள போய் சொல்கிறான். ஹீரோயின் இந்த டைம், உன் பையனாக இருந்தாலும் அவன் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறான் பார்த்தியா அப்படின்னு குட்டி பையனை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பான். நானும் அதேமாதிரி ஸ்வீட்டான பர்சன் தான், அவன் லாஸ்ட்டாக சொன்னது கரெக்ட் தான், சீக்கிரமே உனக்கான கிராண்ட் வெட்டிங்கை நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வெட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அது நியூஸ் சேனல் எல்லாத்தையும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே மிஸ்டர் கூக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் தெரியுது. ஹீரோவும் கிராண்டாக வெட்டிங்கை பண்ணணும் அப்படின்னு பக்காவாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வெட்டிங் எண்ட் ஆக போகிற டைமில் ஒரு தாத்தா வந்து நிற்கிறாங்க. இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்க, என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் எப்படி நீ கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அந்த தாத்தா கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தாத்தா ப்ரீவியஸ் கிளிப்பிங்லேயே பார்த்துருப்பீங்க, ஹீரோயினோட பையனை கடத்திட்டு போனதே இந்த தாத்தா தான். இந்த தாத்தா ஹீரோவோட பயாலஜிக்கல் தாத்தா. இப்போ அங்கே வந்து கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது யாரு அப்படின்னு கேட்டால் குட்டி பையனுக்கும் தெரியல யாருன்னு. எங்கள் அப்பா சொன்னது நாங்கள் 2 பேரும் தான் ஃபேமிலி, நமக்கு வேற ரிலேஷன்ஸ் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். இப்படி தான் உன் பையனுக்கு நீ டீச் பண்ணுவியா, நான் உன்னோட தாத்தங்கிறத மறந்துட்டியா, ஒழுங்கா கூ ஃபேமிலிக்கு வந்துரு, நீ தனியாக இருந்தால் மெச்சூர் ஆவன்னு பார்த்தா நீ அதை விட மோசமாயிட்டு போயிட்டு இருக்க, இந்த பொண்ணு யாரு, இவளை ஏன் நீ மேரேஜ் பண்ணிக்கிற, அப்புறம் இதான் உன் பையனோட அம்மா, இவளுக்கு தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு ஜிஆர்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க.
அந்த பொண்ணு குட்டி பையன்கிட்ட வந்து பேசுறா, குட்டி பையனும் நீ என் அம்மா கிடையாது, என் அம்மா ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்றான். சாரி, நான் உன்கிட்ட சொல்லாம போனதுனால தான் நீ கோவத்துல இருப்ப, அதுக்காக தான் ரிட்டர்ன் வந்திருக்கேன், இனி உன்னையும் நம்ம பையனையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதுல ஹீரோயினையும் பார்த்துட்டு என் பையனை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதுக்காக தேங்க்ஸ், இனி நான் அவனை டேக்கர் பண்ணிப்பேன் அப்படின்னு தேர்ட் பர்சன்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் இப்பதான் ஃபீல் ஆகும், அவன் ரூருவோட அம்மாவை பத்தி பேசுனதே கிடையாது, அவங்களுக்குள்ள சண்டை வந்து தான் பிரிஞ்சிருந்திருப்பாங்க போல, நான் தான் இடையில வந்துட்டனோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் கில்ட்டி ஆகுது. ஸோ அவளே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு போறா. என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க, அம்மாவை சேஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு பையன் அனுப்ப இப்போ ஹீரோவும் பின்னாடியே போறான். என்னோட லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெட்டிங் காஸ்டியூம் போட்டேன், இவ்வளோ சர்ப்ரைஸ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னோட எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் கேட்குறியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அதான் அவளே எல்லாம் சொன்னாலே, நீங்க தான் ஒரே ஃபேமிலி, ஸோ நான் இனி இதில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்புறம் தான் அவனும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றான். நான் சொல்றதை நீ நம்புவியான்னு கூட எனக்கு தெரில, நான் ஃபுல்லாக என்னோட கம்பெனிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் என் தாத்தா நான் மேரேஜ் பண்ணிக்கணும், என் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் இவ்வளோ வருஷம் கட்டி காத்த கூ ஃபேமிலி உன்னோட எண்ட் ஆகிடக்கூடாது, எனக்கு வாரிசு வேணும் அப்படின்னு தாத்தா என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ஒத்து வரலங்கிறதுனால என்னை ட்ரக் பண்ணி எனக்குன்னு ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணாங்க. அப்படிதான் ரூரு எனக்கு கிடைச்சான். நான் அவளை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை பார்க்கவே செய்கிறேன். இது உனக்கு கிரேசி தரலாம், பட் இதான் உண்மை. அன்னைக்கு நடந்த ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு அப்புறம் எந்த உமனும் என் லைஃப்ல கிடையாது, ஒண்ணுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ தான் என் ஒய்ஃப்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா அங்க தாத்தா உட்காந்துட்டு, நீ இந்த சின்ன வீட்டுல இருந்ததெல்லாம் போதும், நம்மளோட கூ ஃபேமிலி வீட்டுக்கு வா, உன்னை வெளியிட்ட தான் தப்பா போச்சு, இந்த பொண்ணுக்கு என்ன ஒருத்தருக்குன்னு நீ இவ்வளவு மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்னு தாத்தா அங்க நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களை இங்க இருங்கன்னு யாரும் சொல்ல, அதனால நீங்க கிளம்பலாம், பட் நாங்க இங்கேயும் வரமாட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ அந்த டைம் ரூரோட அம்மாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்த, இப்போ அவளே உன் முன்னாடி வந்து நிக்கிறா. நம்ம 4 பேரும் தான் ஒரே ஃபேமிலி, நம்ம 4 பேரும் கூ ஃபேமிலியில ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. என்னோட ஃபேமிலியில நான், என் பையன், என் ஒய்ஃப் ஹீரோயின், இந்த 3 பேர் தான் எங்களோட ஃபேமிலி, மற்றவங்களாம் கிளம்புங்க, எனக்கு என்னோட ஓன் பிஸ்னஸ் இருக்கு, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதோ உனக்கு போதும்னு நீ சொல்ற, உன் பையனுக்காகவும் நீயே டிசைட் பண்ணலாமா, ஒருவேளை அவனுக்கு அந்த லக்ஸரி தேவைப்படுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஓகே சொல்ல மாட்டான். தாத்தாக்கு இந்த டைம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு, ஸோ நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அங்க போன பிறகுதான் தாத்தாவோட கண்டிஷன் தெரியுது, அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், இன்னும் 6 மந்த் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே தாத்தாவை பார்க்க போறாங்க. அங்க ஜியாரும் பையனை பார்த்துட்டு பக்கத்துல வந்து பேச வரா, பட் பையன் தள்ளி தள்ளி போறான். ஏன்னா அவகிட்ட ஹெவியா பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது, அது அவனுக்கு ஒத்துக்காது, அவனுக்கு ஒரு அலர்ஜி இருக்கு. ஸோ அதை இப்போ ஹீரோயின் சொல்ல, சாரி, நீ குழந்தைய பிறந்ததுமே நான் உன்னை விட்டு போயிட்டேன், அதனால தான் உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரில அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லை. என் பையனோட இந்த கண்டிஷன் ஜெனட்டிக்காக வர்றதுன்னு சொன்னாங்க, பட் எனக்கு அந்த மாதிரி அலர்ஜி எதுவுமே கிடையாது. பட் நீயும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற, அப்போ அன்னைக்கு நைட்டு பர்ஃப்யூம் போட்டிருந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டா அவ கொஞ்சம் தகச்சிடுறா. அந்த டைம் தாத்தா கண்ணு முழிச்சிட்டு, நான் என் பேரண்ட்டை மட்டும் தனியாக பேசணும், மற்றவங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வெளியே போகிறாங்க. தாத்தாவோட கண்டிஷன் சரியில்லைல்ல, அதனால ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி அவனை செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீ ஜியாரோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அவனும், நீங்கள் என்னோட மேட்டரை தலையிடாதீங்க, நீங்கள் ஏன் மேட்டர் நினச்சி திங்க் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் 100 இயர்ஸ் வாழலாம், நான் ஹீரோயினை கிவ் அப் பண்ணுறதா இல்லை, ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட அம்மா ஜியாரு லெவலுக்கு அவளால் பார்த்துக்க முடியுமா, ஃப்யூச்சரில் அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்தால் உன்னோட பையனை அவன் நல்லா பார்த்துப்பாளா அப்படின்லாம் தாத்தா கேட்குறாங்க. அது எங்களோட பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்க, என்னோட மேட்டர்லாம் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு வெளியே வரான். அடுத்து ஜியாரு ஒன்றை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். தாத்தா இன்னும் பிளானை கிவ் அப் பண்ணல, உனக்கு ரூருவோட அம்மாங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்கேன், ஸோ நீ அதை யூஸ் பண்ணி எப்படியாவது ஹீரோட மனசில் இடம் பிடிச்சிரு, அப்புறம் நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாத்தா இன்னும் அதே பிளானில் தான் இருக்காங்க. ஹீரோயின் அவங்களுக்கு பிடிக்காத காரணம், சூ ஃபேமிலி ஆல்ரெடி அழிஞ்சு போச்சு, அதுவும் அவங்க ஃபேமிலியில் காசுக்காக பொண்ணை விற்றாங்க, அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணை என் வீட்டு மருமகள்னு ஆக்க விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஸ்ட்ராங்காக அப்போசிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவை ஜெயிலில் போட்டாச்சுல்ல, அவரு ஹீரோயினை பார்க்கணும்னு கேட்டிருக்காங்க, ஏதாவது சொல்றதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க போகலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் கூட போகிறான். அங்கே ஹீரோவை பார்த்ததும், இதுக்கெல்லாம் காரணம் நீ மிஸ்டர் ராட் தானே, 2 பேரும் சேர்ந்து தானே ட்ரிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான்.
பிஸ்னஸ்னா லாஸும் இருக்கும் கெயினும் இருக்கும், அதை மேனேஜ் பண்ண தெரியுதுன்னா பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினே இந்த டைம் எதுக்கு என்ன கூப்பிட்டேன், நான் உன்னை பார்க்க விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன் வயிற்று உள்ள தழும்புக்கு என்ன காரணம் தெரியுமா மிஸ்டர் கு, நீங்கள் என்னமோ பெரிய பொக்கிஷன் கிடச்சிச்சுலாம் நினைக்க வேண்டாம். அது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட். நான் அவளை 18 வயசாக இருக்கும்போதே ஒரு ஓல்டு மேனுக்கு 20 மில்லியனுக்கு சேல் பண்ணிட்டேன். அவளோட ஃபர்ஸ்ட் டைமுக்காக நான் 20 மில்லியன் வாங்கினேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா குழந்தை பெற்று கொடுத்ததுக்காக 30 மில்லியன், மொத்தம் அவளை வச்சு நான் 50 மில்லியன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூசு மாதிரி பேசாத, எனக்கு அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன நடக்கலன்னு சொல்கிற, அந்த டைம் உனக்கு குழந்தை பிறந்தது, குழந்தைய தூக்கிட்டு ஒன்றும் தேவையில்லைன்னு விட்டு போயிட்டாங்க. அந்த டிப்ரெஷனில் நீ ரொம்ப நாள் இருந்த, அப்படியே செத்து போவோன்னு பார்த்தா உனக்கு சடனாக அம்னீசியா வந்துச்சு, மெமரி லாஸ் ஆகி அதெல்லாம் மறந்துட்ட. அதனால தான் இத்தனை நாள் வரைக்கும் நீ சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்க. நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் வயிற்றில் இருக்கலாம் அந்த தழும்பு, அதான் அதுக்கான ப்ரூஃப். அதில் உள்ள ஸ்டிச் மார்க் தான் நீ குழந்தை பத்துக்கிட்டதுக்கான ஆதாரம். மிஸ்டர் கு, நீங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, ரொம்ப நாளாக ஒன்றா இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு அந்த மார்க் இருக்கிறது கூட தெரியாதா? அப்போ 2 பேரும் ஒன்றும் சேரவே இல்லையா? இப்போவாது தெரிஞ்சுக்குங்க, அவள் ஒரு டிஸ்கஸ்டிங்கான உமன், அவளை தான் நீ அக்செப்ட் பண்ணியிருக்க அப்படின்னு அவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை கேட்க ரொம்பவே டிஸ்டர்பன்சிங்காக இருக்குது. ஸோ நீ எதையும் கேட்கல அப்படின்னு ஹீரோ வெளியே கூப்பிட்டு வரான். அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கண்ணு முடிச்சதும் நான் உன் அம்மா கிட்ட தனியாக பேசணும், நீ வெளியே போய் விளையாடு அப்படின்னு பையனை அனுப்புகிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு சீக்ரெட் பேசுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு அவனும் கோச்சிட்டு போகிறான். இங்கே ஹீரோயின்ட்ட பேச வந்தால் அவளுக்கு தைரியமே இல்லை, கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் என் அப்பா சொன்னதை பற்றிலாம் எனக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. சரி எனக்கு தெரியும், இதில் உன்னோட தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் இனியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேண்டாம், நான் உனக்கு ஒருத்தனை பொண்ணு கிடையாது. அந்த ஓல்டு மேனோட திங்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், பட் என் வயிற்றில் ஸ்டிச்சஸ் மார்க் இருக்குது. ஸோ எனக்கே நினச்சா அருவருப்பாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. இதை தான் உன் அப்பாவும் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், அதே மாதிரி திங்க் பண்ணாத. நான் உன்னை அப்படின்னு நினைக்கல, எனக்கும் உன் பாஸ்ட்டை பற்றி அக்கறையும் கிடையாது. நீ பழசெல்லாம் மறந்துட்டு அம்னிசியை வந்து எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிப்போம். நான் உன்னை விட்டு பிரிய விருப்பப்படல, எனக்கு நீ வேணும், நான் உன்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டேன். என் தாத்தா நினச்சா கூட ஒன்று என் ஃபேமிலிலேருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். இங்கே தாத்தாவும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், தாத்தா இங்கேயே டேரா போடுற முடிவில் தான் இருக்காங்க. நான் என் பேரை வீட்டுக்கு வரக்கூடாதா, நீ என்னோட வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கிளம்புனீங்களா இல்லைன்னா செக்யூரிட்டி கூடவா அப்படின்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். சரி உன்னோட விருப்பம், நாளைக்கு ஹெட்லைனில் நம்ம ஃபேமிலி நேம் தான் வந்து நாரும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. பரவாயில்ல, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நான் இங்கே இருக்கல, பட் இவ ரூருவோட அம்மா, ஸோ அவள் இங்கேருந்து ரூருவை டேக்கர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. உங்களே இருக்க வேண்டாம்னு சொல்கிறேன், அவையே இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கும் அலோ பண்ண மாட்டான். இவ தான் ரூரோட பயாலஜிக்கல் மதர், எப்படி அம்மாவையும் பையன் நீ பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமும் அந்த ஜியர பொண்ணு பர்ஃப்யூம் போட்டு தான் வந்திருப்பா. லாஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலே சொன்னோம் பையனுக்கு அலர்ஜி இருக்குன்னு, பட் இப்போ நீ பர்ஃப்யூம் போட்டு வந்திருக்க, இதான் உனக்கு பையன் மேலே ஒரு கரைங்க, உண்மையை சொல்லு, அன்னைக்கு நைட் நீ தான் என் கூட இருந்தியா அப்படின்னு ஹீரோ சந்தேகமா கேட்குறான். தாத்தா இது சரிப்பட்டு வராது, நீ ஜியரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கல, இந்த மேட்டரை நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் நீ அடுத்தவளோட புருஷனையும் பையனையும் பிரிக்கிற உனக்கு நல்ல லைஃபே அமையாது அப்படின்னு சாபம் விடுற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்போ அந்த ஜியர் பொண்ணுக்கு திட்டு விழுந்துட்டு இருக்கு. உனக்கு இந்த சின்ன மேட்டரை கூட கேர்ஃபுல்லாக டீல் பண்ண முடியாதா, அவனுக்கு சந்தேகம் வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு தாத்தா கோவப்படுறாங்க. அவனை நோட்டீஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் மேக்கப்லாம் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. என் பேரனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் அழகில் மயங்குவான்னு நினச்சியா, அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. நீ ரூருவை யூஸ் பண்ணிக்கோ, அவனோட அம்மா தானே நீ, அந்த பாண்டியை யூஸ் பண்ணி அவனோட மனசில் நீ இடம் பிடிச்சா போதும், என் பேரனும் ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அதனால நெக்ஸ்ட் ஹீரோயின் ஸ்கூலில் பையனை விட்டு வந்ததும் இவ போய் பையனை பிக்கப் பண்ண போகிறா. நான் ரூருவை கூப்பிட்டு போக வந்திருக்கேன், நான் தான் அவனோட அம்மா அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அப்போவும் அவங்க சந்தேகமாக கேட்குறாங்க, ஃபேமிலியிலேருந்து எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே, நீங்கள் இடையில வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் தான் அவனோட அம்மா, அவனோட தாத்தா கண்டிஷன் சரியில்லை, தாத்தா அவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதான் கூப்பிட்டு போக வந்தேன், நான் வேணா மிஸ்டர் கூட்டு பேச சொல்லவா அப்படின்னு கேட்க, மிஸ்டர் கூவோட ஃபேமிலியா, சரி நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பையனை காமிச்சா பையனை போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நான் உன் அம்மாடா, நானும் தாத்தா உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அவனை கூப்பிட்டா, இல்லை இல்லை இவங்க என் அம்மா கிடையாது, இவங்களால தான் என் அம்மாவும் அப்பாவும் அப்செட் ஆகிட்டே இருக்காங்க, இந்த லேடி கூட நான் போக மாட்டேன், இவன் என்னை கிட்னாப் பண்ண வந்திருக்கா அப்படின்னு அந்த பையன் கத்துறான். இப்போ டீச்சரும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கண்டிப்பாக என் பையனை கூப்பிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல, பிரச்சனை பெருசாயிரும் போலையே அப்படின்னு ஜிஆரும் அங்கேருந்து கிளம்புறா. தாத்தா கிட்ட கால் பண்ணி குட்டி பையன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல,
தாத்தாவும் இப்போ கோவப்படுறாங்க. இதான் பிளட் ரிலேஷனுக்குள்ள பவர் போல. ஹீரோயினை பார்த்தா அவகிட்ட டக்குன்னு ஒட்டிக்கிட்டான். பட் நம்ம இவ்வளோ கூப்பிட்டு வரமாட்டேங்கிறானே. ஹீரோட கம்பெனியில் உனக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்ககிட்டயாவது க்ளோஸாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வைக்கிறாங்க. ஹீரோயின் பாஸ்ட் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பாள்ல. ஸோ ஹீரோ அவளை கிஸ் பண்ண வரும்போது அவளுக்கு அது பிடிக்கல. நீ என்ன ஃபீல் பண்ணலான்னு தெரியுது, நீ அதெல்லாம் மறந்துடு. நீ என்னை லவ் பண்ணுற அப்படி தானே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ என்னோட ஒய்ஃப், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்தால் ஹீரோயினை மடியில் பிடிச்சி வச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நீ யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜியர் அங்கே வரா. இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் தாத்தா இவளை செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களாம் ஹீரோவுக்கு. ஸோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை எப்படி ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பான். அதனால ஹீரோ இப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒர்க் பண்ண தானே வந்திருக்க, எனக்கு கீழே ஒர்க் பண்ண போகிற, பட் உன்னோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீ ஹீரோயின்ட்ட தான் சொல்லணும், ஹீரோயின் என்கிட்ட டேரெக்டாக சொன்னால் போதும் அப்படின்னு ஹீரோயின் கீழே அவள் ஒர்க் பண்ண வைக்க அவளுக்கு செம கடுப்பாகுது. ஹீரோக்கு ஆல்ரெடி அவன் மேலே சந்தேகம் வந்திருக்குல்ல, அதனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லியிருக்கான். ரிப்போர்ட் வந்துருச்சு. செக் பண்ணி பார்த்தா ஜியாரு ரூரோட அம்மா இல்லைன்னு தெரிய வருது. ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆகுறா. என் தாத்தாக்கும் அவளுக்கு இடையில ஏதோ டீல் இருக்கு, அதனால தான் அவள் இங்கே இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவள் என்னோட ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவா, அப்போ அவளை எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜிஆர்வால ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ண முடியல, குட்டி பையனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால குட்டி பையனோட கதையை முடிச்சிட்டா அப்படின்ட்டு இப்போ அவனை தூக்க சொல்லி ஆட்கள் அனுப்புறா. ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது ஹீரோயின் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருப்பா. அந்த டைம் குட்டி பையனை கிட்னாப் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் திறக்க போக இப்போ அவளையும் சேர்த்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே குட்டி பையன் எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அப்பா உங்களுக்கு நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கத்திக்கிட்டே கிடக்கான். டேய் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டுரு அப்படின்னு கிட்னாப்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் குட்டி பையனை எனக்கு ஒன்ஸ் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு கேட்க, எந்த வம்பு பண்ணாமல் ஒழுங்காக போயிட்டு வரணும் சரியா அப்படின்னு கட் அவுத்து விடுறாங்க. ஆல்ரெடி அவனோட வாட்சில் ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லி தான் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குன்னு தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. வாட்ச் மட்டும் இல்லை, என்னோட டைலையும் தான் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது அப்படின்னு அதை ஆன் பண்ணி விடுறான். ஹீரோயினும் அன்கான்சியஸில் இருப்பா. அப்பா அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. ஹீரோயினை 50 மில்லியனுக்காக அவங்க அப்பா விற்றுருப்பாங்க. உன் தம்பி நீ உயிரோட பார்க்கணும்னு நினச்சினா நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அப்போது ஹீரோவோட தாத்தாவை பார்க்கும்போது அவர்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருப்பா. உன் அப்பாவுக்கு நான் ஆல்ரெடி பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டேன், ஸோ உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையே நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ கூட ஒன்றா இருந்தது ஹீரோயின் தான். அவளுக்கு குழந்தை பிறந்ததும் குழந்தைய எடுத்துட்டு அவளை விட்டு போயிருப்பாங்க. ஸோ ரூரோட பயாலஜிக்கல் மதர் நான் தான் அப்படின்னு ஹீரோயின் இப்போது ரிப்பனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இப்போ ஜிஆர் நிற்கிறா. எதுக்கு இவளை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், அவனை கடத்தும் போது இவன் இடையில வந்துட்டான், அதனால இவளையும் கடத்த வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குட்டி பையன்ட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்கா. நீ நான் அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் திரும்ப உன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால், என்னோட அம்மா ஹீரோயின் தான், நீ பேட் உமன் அப்படின்னு எச்சு துப்பி விட்டுறான். ஸோ உனக்கு அவள் தான் பிடிச்சிருக்கு, அப்போ அவள் கூட சேர்ந்து சாகு. அப்புறம் இவங்க 2 பேரையும் கொன்று நாய்க்கு தூக்கி போடுங்க. அதுக்கு முன்னாடி இவளோட வீடியோ எடுத்து அது நெட்டில் போட்டு விடுங்க, அது வைரல் ஆகணும், இவ அவமானப்படணும். எல்லாத்துக்குமான மொத்த பேமெண்ட் இதோட செட்டில் பண்ணிக்கிறேன், இதுக்கு பிறகு என்னை யாருமே காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. அந்த டைமுக்கு ஹீரோ அங்கே வந்துடுறான். ட்ராக்கிங் டிவைஸ் ஆன் பண்ணியிருப்பான்ல, ஸோ அதை வச்சு இந்த பிளேஸை ஹீரோ கண்டுபிடிச்சி வந்துடுவான். கிட்னாப்பர்ஸும் ஹீரோயின் க்யூட்டாக இருக்கா, ஸோ கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. குட்டி பையன் அம்மா ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்கிறான். ஹீரோவும் அங்கே சண்டை போடுறான். சண்டை முடிகிற டைமில் ஹீரோட வயிற்றுல கத்தியெல்லாம் குத்திடுறாங்க. அதனால அவனுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. தாத்தா உன்னால தான் என் பேரனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு அவளை அடிக்கிறாங்க. என்னாலேயே அந்த நிலைமை, அவன் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது காரணமே நீங்க தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட எப்படி பேசுவ அப்படின்னு தாத்தா கேட்டா, ஏன்னா நான் ரூரோட பயாலஜிக்கல் மதர் அப்படின்னு அவ சொல்ல தாத்தாக்கு ஷாக்கு. என்ன உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு எல்லா மெமரிஸுமே வந்துருச்சு. என் அப்பா காசு கொடுத்து உங்கள் பேரனோட குழந்தைய என்னை பெற்றுக்க வச்சிங்க, அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு என்னை விட்டு போயிட்டீங்க. இப்போ எனக்கு எல்லா மெமரிஸுமே ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு எது ஞாபகம் இல்லைன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன இவ்வளோ ஹிட் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? உன்னோட ஃபேமிலியே சரியில்லை, பொண்ணை காசுக்காக விற்கிறாங்க, அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளாக்க வேணாம், கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. நீங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி பேசுகிறீங்களா? அப்போ நீங்கள் நோபல் ஃபேமிலின்னு சொல்கிறீங்க, உங்கள் பேரனோட ஒய்ஃபாக அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறீங்க, இதான் உங்கள் நோபல் ஃபேமிலியா? எனக்கு எல்லாமே புரியுது, உங்களுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை, நீங்கள் ரிச்சான ஃபேமிலி எல்லாம் ஓகே, பட் இதில் அவனோட ஹாப்பினஸ் முக்கியம் தானே, அது உங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. குட்டி பையனே எல்லாத்தையும் கேட்டு அம்மா நீங்கள் தான் என்னோட பயாலஜிக்கல் மதரா அப்படின்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான்.
டாக்டர் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் ஆயிடுச்சு, இனி சீக்கிரத்தில் கண்ணு முழிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவன் பக்கத்தில் போய் உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு உன் கூட இருந்த பொண்ணு நான் தான், ரூரோட பயாலஜிக்கல் அம்மாவும் நான் தான். உன் தாத்தா என் அப்பா கிட்ட காசு கொடுத்து என்னை குழந்தை பெற்றுக்க வச்சாங்க, அதான் நம்மளோட குழந்தை ரூரு. பட் இதுக்காக நான் இப்போ கோவப்படல, ஃபேட் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துருச்சு அப்படின்னு ஹீரோயின் ஹாப்பியாக சொல்கிறா. ஹீரோ கண்ணு முழிச்சதும் ஃபேமிலி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தாத்தாவும் இப்போ வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகிட்டு பையனையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து ஹீரோ ப்ராமிஸ் பண்ணதை பண்ணணும்ல, அதுக்காக மறுபடியும் வெட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இந்த டைம் நான் அதே காஸ்டியூம் போட்டிருக்கேன், வேற எதுவும் சர்ப்ரைஸ் கொடுத்துட மாட்டியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பிளான் படி பக்காவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதோட ட்ராமா எண்ட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.